குறை சொல்ல மாட்டேன், நான் குத்தம் சொல்ல மாட்டேன். அபிஷேகத்தை குறை பேசுவான், ஊழியக்காரனை குறை பேசுவான், உருப்படவே மாட்டேன். இயேசு தெய்வம் என்று சொல்வது மட்டும்தான் நம்ம வேலை. எவன் கெட்டவன் சொல்றது நம்ம வேலை இல்ல. ஆவி தீட்டுப்பட்டுரும். எந்த ஊழியக்காரனை பத்தி பேசுற யூடியூப் சேனலை நீங்க ஏன் என்கரேஜ் பண்றீங்க? சோ கிரிட்டிசிசம் பண்றது பிசாசுடைய குணம். யாரும் யாரை பத்தி தப்பா குறைவா பேசுவதற்கு அனுமதியே கொடுக்காது. டோன்ட் அலோவ் இட். அது ஒரு மோசமான ஸ்பிரிட். வச்சு செஞ்சிருவாங்களே. கண்ணுக்குட்டி வந்துருச்சு. உள்ளுக்குள்ள கண்ணுக்குட்டி வந்து உலகத்தின் காரியங்கள் நுழைஞ்சு புசிச்சு குடிச்சு விளையாடி அப்போ சபை இப்போ எப்படி ஆயிடுச்சு? என்டர்டைன்மெண்ட் பிளேஸா மாறிடுச்சு. சபைய குறை சொல்லியாச்சு. இவங்க பார்வையில நத்தத்தால மீட்கப்பட்ட சபைய இவர் என்ன பண்றாருன்னா கூட சொல்லியாச்சு. சில இடங்கள்லாம் 1.5 மணி நேரம் தான் ஆராதனை மொத்தமே. அதில் 1 மணி நேரம் பாட்டு பாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து எல்லாம் முடிச்சிருவாங்க. ஒரு 15-20 நிமிஷம் செய்தி கொடுப்பாங்க. அதுலயும் ரொம்ப இறக்கப்பட்டு கொடுத்தா 25 நிமிஷம் கொடுப்பாங்க செய்திக்கு. போதும், அதான் போதும். சபையை குறை சொல்லிட்டு இப்போ சபையை நடத்துறவங்களையும் குறை சொல்லியாச்சு. இவரை யாரும் கருப்பேத்திக்கு தாங்க போல. இவர் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸு, லேப்டாப்பு, பேப்பரு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம் ஜாலியாக வந்துக்கிறாரு. 25 நிமிஷம் தான் மேக்ஸிமம் பிரசங்கம். செவிட குறை சொல்லிட்டாரு. ஆனா அதே ஆட்கள் குடும்பத்தோட போய் உட்காந்து 1.5 மணி நேரம் சாப்பிடுவாங்க ஹோட்டல்ல, ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து. அதே ஆட்கள் போய் 3 மணி நேரம் ஃபிளைட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. அதே ஆட்கள் பிள்ளைகளுக்கு அட்மிஷனுக்கு காலேஜ்லயும் ஸ்கூல்லையும் போய் காலையில இருந்து உட்காந்துருப்பாங்க. இதே ஆட்கள் கார் வாங்க தந்தா சாயங்காலம் 5 மணிக்கு போய் 8 மணி வரைக்கும் நின்று வாங்கிட்டு வருவாங்க. இதே ஆட்கள் கவர்மெண்ட்ல ஏதாவது சலுகை கொடுக்குறாங்கன்னா காலையில இருந்து லைன்ல நிப்பாங்க. ஆனா சர்ச்சில் 1.5 மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியாது. இன்னைக்கு கேட்டா ரொம்ப பிஸி. நடத்துகிறவனும் அப்படிதான் இருக்கிறான், கேட்கிறவனும் அப்படிதான் இருக்கிறான். சபையை குறை சொல்லியாச்சு, சபையை நடத்துறவங்களை குறை சொல்லியாச்சு, இப்போ அட்டன் பண்றவங்களையும் குறை சொல்லியாச்சு. அட்டன் பண்றாங்களே, இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி சபையை அட்டன் பண்ணிட்டு வருவாங்களே அவங்களையும் குறை சொல்லி அனுப்பியாச்சு. குறை சொல்றதுக்கு ஸ்பெஷலா இவருக்கு எவனோ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம வேதத்தின்படி இதெல்லாம் சரியில்லை தப்புன்னு சொல்றது கூட நமக்கு பர்மிஷன் தான் கொடுக்கலப்பா. நல்ல பாட்டையே எப்படி பாடுறாங்க நம்ம ஆட்கள். ஃபாதர், நீங்க ஃபாதர் பாட்டை கேட்டீங்களா பாஸ்டர்? ஒருத்தன் இந்த பாட்டு இருக்குல்ல, அன்பு கோருவே. இந்த நபருக்கு போய் சொல்லி குறை சொல்றதுதான் வழக்கமே. எப்படி மாவி சொல்ற? ஏன்னா இவரு பண்ண மாதிரிலாம் அந்த பாட்டுல வரவே வராது. பாட மியூசிக்கே இல்லாம பாட்டு எப்படி இருக்கு? என்ன மகிமையா இருந்துச்சு பாத்தீங்களா? இது ஒரு ஷிப் பாட்டு, ஃபாதர் பாட்டுங்க, தெரியல. நீங்க யூடியூப்ல போய் இந்த பாட்டை ஒரு குரூப் பாடி இருக்கு. என்ன மாதிரி இப்ப மியூசிக் போடுங்க. ஒரே சிரிச்சு பயமுத்துறா. அதுக்கு மேலப்பா யாப்பா குறை சொல்றாரு இவர்? யூடியூப்ல அந்த பாட்டை ரீக்ரியேட் பண்ணவங்கள குறை சொல்றாரு, டீ மிக்ஸ் பண்ணாமல. ஆனா போய் சொல்லி குறை சொல்றாரு. அதுதான் எப்படின்னு காட்டேன்ப்பா. பாப்பா பாப்பா காட்டாம எப்படி? சீரியஸ். நான் அப்பாவுக்கு அனுப்பி வைக்கலாமான்னு நினைச்சேன். அனுப்பி வச்சு அவர் பாட்டு எழுதுறதை விட்டுட்டாருன்னா இடையில வேற ரேப். பேன் எடுக்கிற மாதிரி, பேன் பாக்குற மாதிரியே பெயின் பெயின் பெயின். அதாவது சிரிச்சிட்டாங்கல்ல, பெயின் பெயின் பெயின்னு ரேப் பாடவே மாட்டாங்க. அந்த பாட்டுல வர ரேப் நான் போடுறேன், அதை பாருங்க. பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணிதான் இவர் வெறுமை குறை சொல்றாரா போய் சொல்லி குறை சொல்றாரு. நான் யாருமே பேன் எடுத்த மாதிரி இல்லையாப்பா. ஆனா இவர் போய் சொல்ல பெயின் ரேப் வரும், பெயின் பெயின்னு போய் சொல்லி மக்களை எந்தூசியாசமா கொண்டு போறதுக்கு, சிரிப்பு காட்டுறதுக்கு இப்படி கொலை சொன்னா மட்டும் பத்தாது, குறை சொல்லணும். ஏன்னா குறை சொல்ற ஸ்பெஷல் ரைட்ஸை தேவாதகர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்கு உட்கோதுகிறப்பா. மகளுக்கு வந்து மருமகளுக்கு ஒண்ணு நீ பண்றீங்களே, அது அநீதி இல்லையா? உங்க மகளுக்கு ஒரு மாதிரி மருமகளுக்கு ஒரு மாதிரி நீங்கள் நடக்கிறீங்களே, அது அநீதி இல்லையா? நீ நீதியாய் நடக்கவில்லை. எப்படி நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும்? எப்படி பிசாசோடு யுத்தம் பண்ண முடியும்? நீ நீதியாய் நடக்கவில்லை. ஞான எந்தி இருக்கிற ஸ்பெஷல் ரைட்ஸை மோகன்சி லாசன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வேதத்தின்படி அவர் போய் சொல்றாரு, வசன ஆதாரத்தோட அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்ற ரைட்ஸை நம்ம கொடுத்து. ஐயா எப்போ ஐபிச்சில் பேச ஆரம்பிச்சாரோ அப்புறம் பயங்கரமா குறை சொல்றாருன்னு அர்த்தம். சரி, நீன்னு பேசுறாரு. மாமியார் எல்லாம் என்ன சின்ன பொண்ணுங்களா? நீ வா பொண்ணு. ஐயாக்கு வயசு என்னப்பா? ஒரு 60-70 இருக்கும். மாமியார் வயசு தான் இருக்கும், அதனால மாமியார் இருக்கும் சொல்லலாம். வேலையில உண்மையா இருக்கிறீங்களா? வாங்குற சம்பளத்துக்கு நீதியாய் நேர்மையாய் உழைக்கிறீங்களா? எதற்கு அரசாங்க வேலையை தேடுகிறீர்கள்? நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும். எதற்காக? ஓபி அடிப்பதற்காக. கடினமா வேலை செய்ய தேவையில்லை. பேருக்கு வேலை செய்யற போது சம்பளம் கிடைக்கும். பிரைவேட்டுக்கு வேலை பண்ண கடினமா உழைக்கணும். ஒரு கிறிஸ்தவன் கடினமாய் உழைக்காவிட்டால் நீ ஏமாற்றுகிறவன். வாங்குகிற சம்பளம் அநீதியான சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறாய். அது அநீதி. நீதி என்கிற மார்க்கவசத்தை தரித்திருந்தால் தான் சாத்தான் உன்னை தொட முடியாது.
அப்போ வந்து ப்ரைவேட்டாக ஒரு மூக்குப்பொடி கம்பெனியை வச்சு மூக்குப்பொடி வியாபாரம் பண்ணி மக்களுக்கெல்லாம் பொடியை மூக்கில் ஏற்றி ஒரு போதை பொருளை தள்ளி அப்புறம் அவங்க சம்பாரிச்சு கொடுத்தா அன்னைக்கு அவங்கெல்லாம் நீதிமான். அப்போ கவர்மெண்ட்ல வந்து வேலை செய்கிற எல்லாரையுமே இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏய் போடா, வேலை செய்கிறவங்க எல்லாம் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுற எல்லாரையுமே காலப்பது முன்னாடி இல்லைன்னா அவருக்கு தோட்டத்தின்படி தீர்ப்பு செய்கிறாரு. அவருக்கு ரியாலிட்டி தெரியாது. இதனாலே அவன் பேடிப்பாங்க. கோப்பி அடிக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வேலை இல்லை. அப்போ நம்ம பிரசிடென்ட் பிஎம் சிஎம் எல்லாரையும் என்ன சொல்றாருன்னா, ஓப்பி அடிக்கிறது தான் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்க. அவங்க தண்டமா வேலை செய்யாம காசு வாங்குவாங்க, அதுக்காகவே கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைக்கிறாங்க, பிரைவேட்டுக்கு வேலைக்கு போங்கடா அப்படின்னு சொல்றாரு. ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண தெரியும். குறையா பேசாம இது அநீதின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பே செய்ய முடியும். பேசாம கவர்மெண்ட் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் பிரைவேட்டா மாத்திடலாமா, உழைப்பாங்க. இவர் மக்கள் மனசுக்குள்ளதான் பார்த்தா ஓப்பி அடிக்கிறது தான் கவர்மெண்ட் ஜாப்னு முடிவு எடுத்துட்டான்னு இவர் முடிவு எடுத்துட்டாரு. அவன் இவ்வளோ ஐபிஎஸ்ல பேசியும் அப்படி அதே ஐபிஎஸ்ல குறை சொல்லியும் காக்கியோ வாங்காம இருக்கு மக்கள். நான் கேக்குதா, நீங்க என்ன வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க? குறை சொல்லி சம்பாதிக்கிறாரு. பயமில்லாமல் ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்கள், பொல்லாத வார்த்தைகளை பிரசங்கம் பண்றவங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சென்னை பகுதியில் ராப்போஜனம் கொடுக்கும்போது மேல பாஸ்டரும் அவருடைய கொயரும் சினிமா பாட்டு பாடுறாங்க. சினிமா பாட்டு பாடி அப்பத்தி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்தே வரான். என்னன்னு கேட்டா அந்த சினிமா பாட்டு உருக்கமா தான் பாடணும் ஐயா சர்ச்சில். ஐயா யார் அப்புறம் சொல்றாரு, இவர் வேலை தீர்க்க வரிசையாத சாதாரணமாக சொல்ல மாட்டார்ல இவரு. பொய் சொல்லி தான் பாட சொல்ற. போதகர்கள்னாலே 4 பொய்யை சொல்லி உருட்டி பிரசங்கத்தை பண்றது அவங்களுடைய தொழிலே. அதிலும் இவர் வந்து சிறந்த தீர்க்க வரிசையான ஒரு போதகர். தங்களுக்கானது யூகித்து வசனம் இருக்குல்ல, அந்த மாதிரி யூகத்துல சொல்ற குறையில கேளுங்க. ஏன்னா அவர் அப்பத்தை எடுத்து வந்து ஊட்டி விட்டாரான்னு பாருங்க, அந்த மாதிரி சீனே நடக்கல. அவங்க பாடினது சினிமா பாட்டு, அது உண்மை. அது திருவிருந்துக்காக பாடினாங்க, அதுவும் உண்மை. ஆனா அந்த வீடியோல அவர் அப்பத்தை எடுத்து வந்து ஒருத்தருக்கும் கொடுக்கல, இவர் பார்க்கவும் இல்லை. ஆனா நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு பிட்டு தான் வெளியே ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு யூகித்ததை தீர்க்க தரிசனமாக சிந்திச்சு குறை சொல்றாரு. பாழாக்கும் அறிவிப்புகள். ஒரு கேட்கிறார், என்னங்க உங்க சபையில சினிமா பாட்டெல்லாம் பாடி ஆராதிக்கிறீங்களாமே அப்படின்னு ஒரு இன்டர்வியூல, ஒரு தமிழ் இன்டர்வியூல கேட்கிறார். ஆமா, கிறிஸ்தவ கவிராயர்கள் எழுதுற பாட்டை விட, கவிஞர்கள் எழுதுற பாட்டை விட சினிமா பாட்டு எவ்வளவு ஆழமாவும் அந்நிலமாவும் மட்டமாவும் உருக்கமாவும் சிறப்பாகவும் இருக்குது. என்ன நம்மள என்ன பாட்டு போறாங்க, பாடினாலே தூக்க வர மாதிரி எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வளவு சில பாட்டு புரியவே மாட்டேன். தந்தானே துதி, தந்தானே என்னையா, தந்தானே துதிப்போமே அப்படி இப்படின்னு வருது சொல்றான். அப்படியே பா அந்த தமிழ் இன்டர்வியூ சேனல்ல வந்து காட்டுப்பா. அது காட்டுறேன், பார்த்துட்டு இவர் இவ்வளோ விட்டு போட்டார்ல போய் சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்கவே இல்லை. ஏன்னா அந்த இன்டர்வியூருக்கு ஆம்லைன்ல தான் பாருங்க. சர்ச்சில் இப்போ வந்துட்டு சினிமா பாடலே வந்து பாட வைக்கிறீங்க, நீங்களும் பாடுறீங்க பாட வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து, அது இது பண்ணக்கூடாதுங்கிற கருத்து எழுதிருக்குது. அது ஏன் அதை பண்ணுறீங்க, என்ன காரணம்? இது வரைக்கும் நம்ம நிறையா பேர் பாட்டு எழுதுறாங்க காஸ்பலில். ஆனால் அங்கே வந்து பிசிறு தட்டும் தியாலஜிக்கலாக. சரிங்களா, கரெக்டாக இருக்காது எல்லா வேர்ட்ஸும். ஆனால் அந்த ஒரு பாட்டில் தியாலஜிக்கலாக பிசிறே தட்டாது, அந்த அளவுக்கு எழுதிருக்காங்க. இதுதான் நடந்தது. இவளை அப்புறம் வச்சுப்போம். இருந்தாலும் அவர் இப்படி கூட சொல்லக்கூடாதுல்ல. இதுல தந்தானே ஆலம் தாளம் லாலம் எதோ பிரசங்கியமே நிரூபிக்கிறாரு பாரு. போய் சொல்லி குறை சொல்ற தகுதியை எவனும் கொடுத்துருக்காங்க. உண்மையை சொல்லி பைபிள் படி இப்படி நடந்துட்டுங்க, பைபிளில் இப்படி தான் இருக்கு, இவங்கெல்லாம் தப்பா செயல்படுறாங்க ஊழியன்ற போர்வையில், ஊழியர்கள்ன்ற போர்வையில் பஸ்தோல் போத்தி ஓனாயா இருக்காங்கன்னு சொல்ற தகுதியை நமக்கு தரல. ஆனா போய் சொல்லி குறை சொல்ற தகுதியை மட்டும் இந்த ஊழியர்களுக்கு எவனோ கொடுத்துடலாம். சரி, குறைகளுக்கெல்லாம் தகப்பன், குறைகளுக்கெல்லாம் தகப்பன், பேச சொல்லாத தகப்பன், தகப்படுக்கு தகப்பன், பாட்டனுக்கு பாட்டன், பூட்டனுக்கு பூட்டன். பாத்துறீங்களா? விஜய் அஜய் வேற என்னெல்லாம் இருக்குங்க? யார் படம் ஜெயிக்கும்? அஜய் படம் ஜெயிக்குமா, விஜய் படம் ஜெயிக்குமா? இடையில தனுஷ், இடத்துல மனுஷ். எனக்கு தெரியாது உங்க ஊர்ல யார் இருக்காருன்னு. இதை ரசிச்சதுன்னா அந்த மாதிரி கூட்டத்துக்கு தான் போகும். ஓ, அந்த மாதிரி கூட்டத்துக்கு தான் போகும். எந்த மாதிரி? விஜய் அலி தனுஷ் எல்லாரையும் சொல்லிட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்றாரு. சரி ஓகே, அந்த மாதிரி கூட்டம் எந்த மாதிரி கூட்டம் தெரியல. சில சினிமா பேரங்களை வச்சு கூட்டம் நடத்துறாருல, அந்த மாதிரி கூட்டத்துக்குன்னு பேர் சொல்லாம குறை சொல்றேன். மோகன் சியா சொன்னாரு, பேர் சொல்லாம குறை சொல்ற தகுதியை ஸ்பெஷலா எவனோ இவரு கொடுத்துருக்காரு. வேதத்தின் அடிப்படையில பேர் சொல்லி உள்ளதை உள்ளபடின்னு சுட்டி தாட்டுற தகுதியை மட்டும் நம்ம கொடுக்கலையா? குறை சொல்றாரு பா, அவங்கள குறை சொல்லாது பாக்கி, அவர் சொல்லலாம். அங்க நீயும் நானும் அவளும் இருக்கும், இங்கேயும் நீயும் நானும் அவளும். என்ன தாத்தா பாட்டி நேரம் போகலையா? அப்படியே அப்பா சீரியல் பெட்டி முன்னால, ஐயரையா சீக்கிரம் ஆராதனை முடிச்சுங்க, இன்னைக்கு ஸ்பெஷல் சீரியல் வருது, 10 மணிக்கு முடிக்கல கயிறை பிடிச்சி இழுத்துருவோம். நான் காதல கேட்டதுனால சொல்றேன். பா இப்படிதான் இவரு காதல கேட்டதாலதான்
ஆலன் பொலியோஸ் மேரில் அது சில மல்லியம் கேட்டார்ல ஐயா கும்பிட்றாமி இப்படி காலில் கேட்டு தான் அங்கே குறை சொல்லுங்கிறீங்களா? தீர சாகிறதுலாம் இல்லை. இல்லை காதில் கேட்டு குறை சொல்கிற தகுதியை ஸ்பெஷலாக எவனோ இவருக்கு மட்டும் பேர் சொல்லாமல் காதில் கேட்டதை சொல்கிற தகுதி. பேர் சொல்லாமல் கொடுத்தா கூட மாட்டிக்கிது கதறி காலில் விழுற தகுதியும் இவருக்கு யாரும் ஒருத்தருக்காங்க. ஆண்டவருக்கும் எனக்கும் தெரியும், அதனால அப்படின்ட்டீங்கல்ல, அதில் என்ன பண்ணி போடுறீங்க? சரி மக்களே, நம்மள கூட சொல்லியிருக்காங்களே. இவங்களெல்லாம் போய் கேட்பீங்களா ஏன் குறை சொல்கிறீங்கன்னு?